சட்டி முட்டி சாமானெல்லாம் சிவகங்க வட்டி கடையில மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 6-7 வருஷமாச்சு. என்ன செத்து குடும்பத்தில 7-8 ஆச்சு. என்ன செத்து குடும்பத்தில 7-8 ஆச்சு. என் பொண்டாட்டிக்கு கட்டும் பாடு பண்ணாம போச்சு. குடும்ப கட்டும் பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு. அரசாங்கம் வாங்க 8500 லஞ்சம் தந்தி. அரசாங்கம் வாங்க 8500 லஞ்சம் கொடுத்து 3 வருஷம் கழிச்சு 3 லட்சம் தந்தாங்க. 3 வருஷம் கழிச்சு 3 லட்சம் தந்தாங்க. அட அதுல கூட 78,000 புடிச்சுக்கிட்டாங்க. சண்டாளைங்க அதுல கூட 78,000 புடிச்சுக்கிட்டாங்க. மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி திங்கவில்லையா. மந்திரிக்கு தலைவலியா ஜூசு கூட இறங்கலையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா. என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா. நம்ம ஏழை வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா. இந்த ஏழை வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா. பொழுதும் போட்டே நான் ஆட்டோரமோ நல்லா போட்டே அப்படி காலத்தில பருவமழை பெய்யவே இல்லை இல்லை. அப்படி கத்தரிக்கா உங்களுக்கு நான் கைலாசந்தா எங்களுக்கு. அப்படி சோத்த பான உங்களுக்கு நான் என்ன செய்ய எது செய்ய. இந்த நாடகத்தை ஓட்டுறதானே நான் ஒரு ஆளே உசுறு போக மைத்த புடுங்கினேன். ஒரு ஆளா கொண்டு போறது மைத்த புடுங்கின மாதிரி இருக்கு. ஒரு ஆளே ஜம்ப் பண்ணி என்னமோ ஆலமரம் மாதிரி என்னத்த சொல்ல. நான் இந்த பாரு ஆபரேஷனுக்கு டேரக்டர் அடிக்க போயிட்டேன். ஆரம்பத்தில் ஐயா ஹலோ மிஸ்டர் முள்ளலி மண்டை மிஸ்டர் ஹலோ ப்ரோ ஏன்னா வீட்டுக்கு போகிறது நல்லது. மிஸ்டர் அஜித்குமார் அடிப்பன் ஓடிரு. நீ எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க இருப்பா. அண்ணே பக்கத்தில் இருக்க ஆளு ஏதாவது சொல்லுனே ஒரு செக்ஸு கதை சொல்லி படுக்க போடு. ஏன்டா அந்த கொடுமை ஏற்கனவே இங்கே பிடுங்குற மாதிரி இருக்கு. இந்த நிற்கிற ஆளு எப்பயாவது உட்காருங்க. இப்போ உட்காருங்க அப்படி உட்காருங்க. ஆரம்பத்தில் மானாமதுரில் ஆற்றுல இந்த தேர் இழுப்பாக சித்திரத்தில் அந்த டைம் தும்முன்னு கூட்டம் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாரு கம்மா மீன் ஏலத்துக்கு உட்காந்துருப்பாங்க. எடுப்போமா வேணாமா ரேட்டு கட்டுமா கெளுறு கடன் தான் நல்ல லாபம். ஐரியா இருந்தாலும் லாபம். கெண்டப்பொடியாக போச்சுன்னா போச்சே அந்த மாதிரி உட்காந்துருக்கேன். ஆனால் என்ன உட்காந்தாலும் இந்திரா நகர காசு செத்துச்சு. சோழியை முடிச்சிட்டேன். இப்போயே 42,000 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 8,000 தான். சோழி முடிச்சிடுவேன். கதைக்கு வரேன். குறிஞ்ச நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா நம்பிராஜன். ஐயா நாட்டில் அவன் என்னென்னமோ பிரச்சனை இருக்க. உனக்கு இந்த இடத்து பிரச்சனையா? உட்காருங்க போயா போ. ஒரே விஷயம், எத்தனையோ கிராமத்திலேருந்து நீங்கள் வந்திருப்பீங்க ஐயா. இந்திரா நகர் மக்கள் இந்த விழாவை நடத்த விழா கமிட்டியாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மைதானே? உங்கள் கிராமத்தில் ஒரு நாடகம் நடக்கும்போது மற்றவர் ஊருக்கார வந்து பேசும்போது நீங்கள் பொறுத்து கொள்ளுவீங்களா? என்னுடைய கேள்வி அதே. அண்ணே கைதட்டலாம். போதும் போதும் விளம்பரம் எனக்கு பிடிக்காது. நாளைக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க. இதில் என்னென்னா ஐயா ஒன்றே ஒன்று உண்மையை சொல்கிறேன் முருகா.
மற்ற நாடகத்தில் பப்புன்னு வரும்போது நீங்கள் ஒரு கோமாளியை பார்த்துட்டு எல்லாரும் போயிடுவியா, ஏதோ பப்புன்னு நடிக்கிறாப்புல அப்படின்னு. ஏன் நாடகத்தில் மட்டும் இந்தியா பாகிஸ்தான் போகிற மாதிரி தான் நடக்கும். ஏன்னு கேளு, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தன் அதிகமாக பேர் வாங்கக்கூடாது, சரி சமமாக இருந்துடணும். இப்போ என் நாடகத்தில் தான் போல் அக்கப்புறம் வரும், என் பேரை சொல்லலை, அந்த ஊரை சொல்லலை, இந்த ஊரை சொல்லலை, உள்ளே பார்த்தா கொட்டாயில் தட்டியை காணாம், திருப்புவனத்துலாம் மொத்த தட்டியும் காணாம். எங்கள் அப்பு சேங்காய் மரம் நடத்தினார், சித்தப்பு பார்த்துக்கிட்டு இருப்பார் யூடியூப்பில். திருப்புவனத்துலாம் ஒன்றும் பண்ண முடியல. இந்த வாரு நம்மன்னு இருக்கு. கதைக்கு வாரு 7 பிள்ளையே பார்த்தாரு எங்கள் அப்பா. எதுக்கு பத்தியான போய் பார்த்துட்டு வரத்தையும் போகிறாரு, போய் பார்த்துட்டு வா, எங்கள் அம்மா மாசமாக இருக்குது பார்த்துட்டு. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், ஏப்பா 7 உள்ள ஏப்பா பெத்த ஊருக்கார மத்தியில் நீ அசிங்கமாக பேசுகிறாப்பா, 7 உள்ளக்காரன் 7 உள்ளக்காரன் என்னப்பான்னேன். எங்கள் அப்பா ஒரு 1/4 மணி நேரம் மண்டி ஓட்டு அழுதுட்டார். என் மேலே தப்பு இல்லைப்பா, இந்த காலத்தில் உங்களுக்கு பொழுதுபோக ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது, என்னென்னமோ கேம் விளையாடுறிய, டிவி பார்க்குறிய, 100 நாள் வேலை இருக்குது. அந்த காலத்தில் எனக்கு எதுவும் வேலை கிடையாது, உங்கள் ஆத்தா தான் எனக்கு 100 நாள். இன்றைக்கி எல்லாரும் அட்டையை பதிஞ்சா பேங்கில் காசு வருது, இன்னைக்கு உங்கள் ஆத்தாட்ட கட்டி இப்படி பிடிச்சி என்னத்தை சொல்ல சார், அவ்வளோதான் டைலாக் மறந்து வச்சு விட்டு. 7 பிள்ளையை பார்த்த எங்கள் அப்பா ஆளுக்கு ஒரு திசையில் போவா, எங்கள் அப்பாவை எத்தனை மதிக்க மாட்டான். யார் இப்போ பெத்ததாயை மதிக்கிறா? பெத்ததாயை கேட்கேன், பக்கத்து ஊரில் இருந்து சிவகங்கைக்கு மயம் போகும்போது கேட்கேன், டேய் எங்கடா போகிற? ஏம்மா சிவகங்கை போகிறேன். டேய் சிவசங்கை. அதனால தான் நம்ம மாவட்டம் புழு புழுன்னு இருக்கும். சிவகங்கை தான் சொல்கிறது, சிவசங்கை. இன்னும் வருங்காலத்தில் செய்வன சங்கன்றாங்க. அதுலேயும் எங்கள் ஏரியா நம்ம தாயமங்கலத்தை அங்கிட்டு தாண்டிட்டா அவங்க ஒரு திணிச்சாத்தையும் பேசுவாங்க. அவங்க போய்த்தாகலாம், அவங்க வந்தாகலாம், இவங்க சொன்னாகலா, போங்கப்பு மருமைன்ட்டு அவன் போகிறதுக்குள்ளே 2 நாள் ஆயிரும், இழுத்து சொல்கிறதுக்குள்ள. தேசங்கள் தோறும் பாசிகள் வேறு. ஆனால் எத்தனை மாவட்டம் இருக்கட்டும், ஒரே விஷயம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், அங்கிட்டு வேற, இங்கிட்டு இந்த மாவட்டம் பூரா சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, நீ எந்த ஊர்னா? நான் மதுரைக்காரன். இந்த மதுரைக்கு தாண்டா சிறப்பு. சரிதானே முருகா? காசு செத்துச்சு. கதைக்கு வரேன். 7 பிள்ளைய சாதகத்தை எங்கள் அப்பா எடுத்துட்டு, எங்கள் அப்பாவுக்கு லேசா கண் பார்வை லேசா மின்னு தெரியும், மருதமணி மாதிரி. சாதக நோட்டை எடுத்துகிட்டு போய் ஜோசியத்தை கொடுத்துருக்காரு. இருப்பா, சாதக நோட்டை இன்னும் கொடுக்கல, அதுக்கு தச்சனை வைக்க வரேன். இரு காசுக்காக வரல, உங்கள் அன்புக்காகத்தான். ஒரே விஷயம், காசு நாடக ஆடின காசு, நாடக உலகத்தில் என்னைய மாதிரி யாரும் சம்பளம் வாங்கினது கிடையாது. இன்றைக்கி நாடக உலகத்துலேயே அதிக சம்பளம் நான் தான். அதே மாதிரி நாடக உலகத்தில் என்னைய மாதிரி சம்பாரித்த எந்த நடிகனும் கிடையாது. இன்றைக்கி அம்புட்டியும் சேர்த்து வச்சுருந்தேன்னா நான் வர்ற காரு 1 கோடி ரூபாய்க்கு இருக்கான். அதை நான் செய்ய மாட்டேன். நான் பிள்ளத்தில் ஆக்குளம், அதே என் தாய் கிராமம், கள்ளிச்சேரி தான் என் கிராமம். ஆடு மாடு மேய்ச்சவன் தான் நான் படிக்கலை, மல்லலில் தான் படித்தேன். என் சர்டிஃபிகேட்டில் 6இல் பாதியில் நின்றவன் தான் இருக்கேன். எங்கள் ஐயா சேர்த்து வச்ச சொத்தை பூரா எங்கள் அப்பா அழிச்சிட்டார். திருப்பி கடனோடு இங்கேருந்து வெளியேறணும். மெட்ராஸில் போய் முறுக்கேவரம் பார்த்து எங்கள் வாத்தியார் மணித்தேவர்கிட்ட பாடம் எழுதி கொடுத்தாரு. இன்றைக்கி உலகம் தெரிஞ்ச ஒரு நடிகனாக நிற்கிறேன். அன்னைக்கு நான் பட்ட அந்த சோத்து கஞ்சி கஷ்டத்தை இன்னைக்கு யாரும் படக்கூடாது. அந்த அன்பாலயம், இந்த சிவகங்கை மண்ணுக்குத்தான் அது பெருமை. நான் பிறந்தது சிவகங்கை மாவட்டம், ரொம்ப பெருமையாக இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். வீடு இல்லாதவளுக்கு நீங்கள் யாரும் உங்கள் மயனோ உங்கள் மருமகளோ ஒருவேளை சோத்துக்கு ஒன்றே வஞ்சிருச்சுன்னா விறுவிறுன்னு ஏன்ட்ட வா. நான் உசுரோடு இருக்க வரைக்கும் உன் மய என்ன செய்ய நினைக்கிறார் நான் செய்வேன். இந்த நடிகர்களுக்கு இதே தான். உங்களால் நாடகம் ஆட முடியலை, வயசாகி போச்சு, ஊரில் வேணாம்னு சொல்கிறாங்கன்னா அந்த எம்கேஆர் இருக்கேன், நான் விட்டுட்டு போக மாட்டேன். உங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிருவேன். காரணம், அசைக்க முடியாத என் தமிழ் உறவுகள் சொந்தங்களாகவும் அழியா கலை நாடக கலை இருக்கிற வரைக்கும் என்னோட சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சினிமாவுக்கு
நான் போலேன்னு சொல்லலை, சினிமாவுக்கு போவேன். ஆனால் என்ன சினிமாவில் நடித்தாலும் இந்த நாடக கலையில் கோமாளி போடுற இந்த வேஷத்தில் உள்ள அந்த மகிழ்ச்சி எதுலேயுமே இல்லை, கிடையாது. 19 வருஷம் ஆச்சு நாடக உலகத்தில். தொடர்ந்து என்னுடைய சேவை தொடரும். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஏய் கதையிலப்பா, ஏன் முன்னாடி விளக்கமாத்த கொண்டு அடிச்சு ஊருக்கு போயிடுவா வாட்டுக்க, கதையில் ஆகலை. இப்போதான் எனக்கு ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு. எங்கள் அப்பா அந்த ஜாதகத்தை தூக்கிட்டு போயிருக்காரு பொருத்தம் பார்க்கறதுக்கு. பொருத்தம் பார்த்துட்டு போகும்போது ஜோசியற்ற மயன் வீரத்தேவனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் எப்படி இருக்குன்னு பாருன்னு ஜோசியற்ற நோட்டை தூக்கி போட்டிருக்காரு. திருப்பி ஜோசியர் நோட்டை தூக்கி போட்டு எங்கள் அப்பாவை 2 அறை விட்டுருக்கேன். என்னன்னு கேளு, எங்கள் அப்பா தூக்கிட்டு போனது முண்டை பதட்டத்தில் ஜாதக நோட்டு கிடையாது, 100 அட்டையை தூக்கிட்டு போயிருக்கேன். திருப்பி எங்கள் அப்பா ஓடியாந்து எங்கள் அம்மா, நாங்கள் பேர் நங்கை மோகினி, நங்கை மோகினிட்ட வந்து ஜாதக நோட்டு எங்கேடி இருக்குன்னு கேட்டிருக்காரு. இந்த பானைக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆமாம், மண்பானை கதை அதானே. மண்பானையில் உள்ள அந்த நோட்டை தூக்கிட்டு போய் எங்கள் அப்பா கொடுத்தவனையே சோசியர் கொண்டாட்டி எங்கள் அப்பாவை விளக்க மாதிரி அடிக்க வந்திருக்கு. மறுபடியும் கொண்டு போனது எங்கள் அம்மாவுக்கு சுகருக்கு மாத்திரை வாங்குற சிட்டை. கடைசி வரைக்கும் ஜாத நோட்டை கொண்டு போக விடவே மாட்டேன். ஒரு வழியாக பொருத்தம் பார்த்து இளையாங்குடிக்கு அங்கிட்டு சூரானம் இருக்குல்ல, சூரானத்தில் ஒரு பிள்ளையை பார்த்துருக்கா எனக்கு எங்கள் அம்மா அப்பாவும். நான் சொன்னேன் முத பொண்ணு வாக்க நான் வர்றேம்மா அப்படின்ட்டு. எங்கள் அம்மா சொன்னிச்சு, தாய் தப்பனை நம்புறீங்களடா, பேசாமல் காட்டில் காவல் பாடுறா, உனக்கு அழகு வட்ட பிள்ளையை பார்த்துட்டு வரணும்னு. எங்கள் ஆத்தா போன நேரத்துக்கு பூக்கடையை அடைச்சி விட்டாங்க. அப்புறம் எங்கள் ஆத்தா கம்மாக்கரில் பார்த்துருக்கு, எருக்கலம்பூ இருந்திருக்கு, அது ஒரு 1/4 கிலோ ஒடிச்சு அந்த பிள்ளை தலையில் வச்சிருக்கு. எப்படியே எருக்கம்பால் அடிச்சு பிடிச்சி அந்த கண்ணில். இப்போ ஒத்த கண்ணு சுண்டி தான் பார்த்தேன். அப்படி ஒரு பொண்டாட்டி வருங்கால என் மனைவியா. இந்த 18ஆம் படி கருப்பேன் அருளோடு கருப்பா, எனக்கு நல்ல ஒரு பொம்பளை பொண்டாட்டி அமைஞ்சா உனக்கு 2 கடா வெட்டுறேன். கடா என் 5:15 வெட்டிடுவேன். காலையில் 12 மணிக்கு வேலை வெட்டினா செவரொட்டியை கலாண்டு சுடுதுன்றாங்க. ஐயா, அந்த பிள்ளை எப்படின்னு கேட்டேன். அந்த பிள்ளை நாற்று நடும்போது வயலில் காலை வச்சானா அப்படியே பரியுமா. ஐயோ மகாலட்சுமி, அவ உதட்ட மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா ஊருகா இல்லாம உதட்ட பார்த்துட்டே கஞ்சி குடிப்பாங்களா ஊர்ல. காலை தூக்கியிருக்கா, 8 லாரியில மறுவீடு உணவங்க நின்ட்டாங்களாம். அவ காலை செல்ஃபி எடுத்து பூரா ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. ரோஸ் கலராமியா. ஓ, இந்த சிவங்க என்ன ஆக போதோ. என் பொண்டாட்டி வரணும், இங்க உட்காந்துருக்க பொம்பளை ஊரம் வாய் அடைச்சு நிக்கணும். நமக்கு இப்படி அழகு இல்லைன்னு ஒவ்வொரு பொம்பளையும் சீத்துன்னு நீங்க அழுகணும். அது பேர் என்ன தெரியுமா? அரியனாச்சி, கண்ணே அரியனாச்சி. ஆனா நான் என்ன பார்த்ததில்லை. அரியனாச்சி வர்றா, சிவகங்கை மண்ணே இன்னைக்கு புனிதம் அடைய போகுது. நாளையிலேருந்து மழையை கேட்டுக்க விடவே விடாது. மழை 8 நாளைக்கு மழை பெஞ்சு நீங்களாம் வெள்ளத்தில் தெரியணும், நான் கப்பலில் வரணும். அண்ணே மேடையில் முனி ஓட்டம் இருக்குண்ணே, ஒரு செஞ்சாவை கூன சாவை அறுத்து காவை கொடுத்தாதான் சரியா வரும். இப்போ யாரும் என்னை தொட்டுட்டு போன மாதிரி இருந்துச்சே. ஏன் வருங்கால மனைவி அரியனாச்சி வந்துட்டாளா? கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி ஓ மோகந்தான், கண்ணே நீ போகையில என்ன முழுக்குன்னு குத்துது. எது வேக்குருவா? இந்த கையை எங்கனையே பார்த்துருக்கனே. என் நாடக காசை பூரா திண்ட கை மாதிரியே இருக்கு. அதே கயர். நம்ம தப்பா முடிவு எடுக்கக்கூடாது. அவளும் பக்திமானா இருக்கலாம். அது என்னாச்சு? முகத்தை காமிட்டா. அதே வேப்பன வாடை மசுறு. என்ன எல்லா பொம்பளையும் பூவை வந்து மசத்துக்குள்ள திணிக்கும். இவ ஆணி அடிச்சு பூ வச்சிருக்காளே, ஒருவேளை அலமாரி பொம்பளையா இருப்பா. அரியனாச்சி, டோட்டல் சிவகங்கை மாவட்டமே தப்பு பண்ணிருச்சாடா. எந்த காட்டு பிறகு திணி முண்டையோ.
மடுவை மூடுத்தாய். அத்தா ஒமற்ற மாத்திரை இருக்கானே. தப்பு பண்ணிட்டாங்களடா. முதலிரவுலேயே உங்க ஆத்தாப்பை தப்பு பண்ணிட்டாங்க. அசு முகரைக்கு தங்க கலர் ஜாக்கெட்டு. இந்த சேலையை எந்த தொடாதா சேலை எங்க ஆத்தா கீழே பசலையில இருந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்கு. கீழே பஜலை எங்க ஆத்தா அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. அந்த பஜலைக்கு இன்னும் போனேன்னா வேலைக்கிற வெட்டி அடைச்சிடுவாங்க. நீனா இப்ப டவுன் பஸ்ல பெண்களுக்கு இலவசமா? ஆமா, பெண்களுக்கு இலவசம், மாசமா 1000 தர்றாங்க. நீ பிளேட்ல ஏறினா கூட உனக்கு டிக்கெட் இல்லை முண்டை. அதில் பிளேட் ஓட்டுறையும் கூட ஒரு வட்டம் ஒட்டி வெட்டி இழுத்து ஓ முகரையில் முழிச்சிட்டு போனா எந்த பார்லையாவது சைடிஸ் கிடைக்க மாட்டேங்குது. மாசமான 1000 தர்றாங்களாம்ல. நீ மாசமாயிட்டாலும் மயிர் மாதிரி இருக்கும். தொடாதா ஒரு மாதிரியா கூத்து. ஐயோ நிலாக்கா இது காஞ்சிருச்சுன்னா அல்லு நேர நல்லனே. ஐயா ஆம்பளையாளு கூடாது. இது முகத்தை பாருங்கண்ணே. ஆம்பளையால வரம் பார்த்துக்கங்க. இனிமேலும் உங்களுக்கு பொம்பளை நினப்பு 2027 வந்தாத்தேன். இது மூஞ்சிய பாரு நட்டுவாக்காளி எங்கன்னே. கல்லல்ல இருந்து எங்க அண்ணன் தம்பி 30 பேர் வந்திருக்காங்க. நீ நல்லா மூடுத்தா உள்ள என்னென்னத்தை திணிச்சு வந்திருக்க. அது காலை பாருங்க களைக்கொட்டு எங்கேன்னே. அது காலை பாரு வளைஞ்சு. கண்ணே உனக்கு ஈவரக்க இல்லையா? என்னைய மறந்துரு, நான் உன்னைய கட்ட மாட்டேன். நீ ஒரு முறைக்கு எனக்கு சித்தி வேணும். சித்தி அன்னைக்கு மட்டும் நான் சொன்னதுக்கு கேட்க மாட்டேன்டா. அன்னைக்கு நான் வேணாம் வேணாம்னு நீ கேட்டியா? நீ பண்ண வேலை இப்ப நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். ஆமா நானும் என்னென்னமோ ஒண்ணுமே ஆக மாட்டேன்னு. உனக்கு புள்ள வரந்தா வெள்ளாட்ட முழுக்க செய்யல. உனக்கெல்லாம் பல்லுலயே ஓட்ட விழுந்துருச்சு. அங்க பூரா சுரியும் போச்சு. கடலாம் உள்ள எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் முண்டாட்டியை கூப்பிடுறேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு பதில் சொல்லாம நான் உன்னை விட மாட்டேன். இரு சீட்டு குளிக்கு போடுவோம். எவன் விழுகிறானா கூப்பிடுவேன். கீழே பதில இருந்து அதுக்காக தான் விளக்கமாறு கொண்டு வந்திருக்காங்க உன்னை அடிக்க. விளக்கமாறு இல்லை வளகாப்பு கூப்பிடு. எவனும் புளிச்சோறது இங்க வரவே மாட்டான். எதெல்லாம் முட்டுற உள்ள வந்து ரொட்டி ஊற நொறி குட்டிய பிஸ்கட்டை திணிச்சு வந்திருக்கானே. கண்ணே அங்கே கண்ணி இரச அடிக்குது முண்டை. எனது வாச்சது புறம் பாருவே. இவ கட்டில கண்ட மாதிரி இருக்கா. அது பாரு மிளகாத்தூள் ஓட்ட ஓனையா மாதிரிவே. சிரிக்கிக்கு வாடி. ராதாகிருஷ்ணன் ரொம்ப கட்டிக்காரன்னு நினைச்சேன். சரி நம்ம தான் ஒரு வாக்கில் அழகு இல்லையாக்கும். அங்க ரொம்ப அழகானவளை கூட்டிட்டு அங்கேயும் அச்சம் இல்லாம போச்சு. ஏய் வாடி, ஏன் புருஷனை வளைச்சு போட்டுக்கிட்டு நீ என்னைய பேசுறியா? அப்படி வச்சிருக்கே இதுல முதிச்சு போடுவேன். நான் ஆர்த்து போடுவேன். மண்டையில ஒரு மாசம். ஏய் நோ மடு டச் நோ. திருப்பி பிடிச்சா வெக்கங்கட்ட முண்டாங்க போ. எக்கிட்டு பிடிக்கிறேன். அவன் காலி தூமியை குடிக்குமே தெரியாது. அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். ஊரை கடத்த முண்டை. சி உன் பேர் என்ன? புவனேஸ்வரியா? எச்சி கட்டி கட்டியா வருது. எப்பேர்பட்ட பேரை கொண்டு வச்சிருக்கா அவர் எடுவட்ட சிரிக்கி. 2 பேரும் சண்டை விடக்கூடாது. ஏன்னா ஒரே ரேஷன் கார்டில் அரிசி வாங்குற உம்பளைய பேரை சேர்த்துக்க. புருஷன் கிடைக்கலாம் போஸ்ட் மரத்துல போய் ஏறுடி. ஏன் புருஷனா கிடைச்சாரு? போஸ்ட் மரத்துல ஏறாத, பனை மரத்துல ஏறுடி. ஏ நீ போய் ஏறுடி. நானா ஓம் புருஷனை நான் கட்டினேன். சொல்லுங்க என் புருஷன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறேன். ஏதே புருஷன் சொன்னா மண்டையில ஒரு மயிர் இருக்காது. எனக்கு மண்டையில தான் மயிர் இருக்காது. ஏய் இங்க வா. நீங்க 2 அக்கா தங்கச்சி ஒரு வீட்டுல இருந்து புலங்குறவளுக்கு. ஆமா ஆமாடி
ஏய் அடி நீ பொம்பளை அடி. பொம்பளை தான், நீ ஏன் வைக்கப்படுற? இந்த மருதமணி இந்த நேரத்தை தடவி விட்டாது. என்ன பேர மாத்திட்ட? போடி. தங்கச்சி அடி போடி. நம்ம ரெண்டு பேரும் அக்கா தான் ஜாயிட்டா. ஏய் விடுறி அடிச்சு புடிச்சேன். காலையில யாருக்கு தங்கச்சி வரக்குதுன்னு பாக்கு. ஏய் என்னடி? பஸ்ல ஏறிட்டு 100ல 9 நிப்பாட்ட சொன்னா எப்படி நிப்பாட்டுவேன்? யாரு? அது என்ன பொம்பளை நிஜமா பொம்பளை தானாடி? அடி 108 வருது கொஞ்சம் விலை. இது என்னடா இது? இத்தனை லைட்டை போட்டா. ஐயா இவ என்னையா பொம்பளைக்கே பொம்பளை ஏறுறாளே ஆம்பளை விட்டுப்புட்டு. சொல்லுடி. ஆட்டோவில் அள்ளிட்டான. தங்கச்சி எனக்கு ஒத்தையில பயமா இருக்கு, மூத்திரம் முட்டிக்கிட்டு இருக்கு, வா பேஞ்சிட்டு வந்துருவோம். இங்க வா. பேம்பஸ் மாட்டி. தங்கச்சி வாத்தா. போகலாமா? இன்னி நேரத்துல எவன் பள்ளிக்கூடம் திறப்பேன்? நான் மச்சானுக்கு பொச்சு பொச்சுன்னு முத்தம் கொடுப்பேன். ஏய் ஓ, தள்ளி நில்லு. கெட்ட அர்த்த பேச அடி பொம்பளை அடி கொஞ்சமாவது அடக்க ஒடக்க. இந்த பரியில கெண்டப்புடி துள்ளும் பாரு அந்த வடக்கத்தை ஆத்துல விட்டுட்டு ஒடுக்கத்தை ஐயா இவ பொம்பளையில ஊற கடுத்த முண்டை. ஏண்டி நீ எல்லாம் பொம்பளை எடுவட்ட சிறுக்கி. ஏத்தா நீ போத்தா. என்ன ஓ அழகா இனிச்சு புடுங்கு. கால்ல உரத்தலா? ஏய் இது என் கால்ல உரத்தலா? ஐயா உனக்கு போற அவரை விட பேசிட்டு போய் அங்கிட்டு போய் போப்பா. தங்கச்சி வாத்தா. எழிலும் குயிலே இளமல வெயிலே அருளம் பாடும் அன்னமே ஒயிலே பரதவன குருதே மாலே பரிணி மாமதானே சிஞ்சினா கடி திரக் திரக்கடி சிஞ்சினா கடி சிஞ்சினா சிஞ்சினா கடி திரக் திரக் சிஞ்சினா கடி சிஞ்சினா சிஞ்சினா கடி திரக் திரக் சிஞ்சினா கடி சிஞ்சினா சிஞ்சினா கடி திரக் திரக் சிஞ்சினா கடி சிஞ்சினா முத்து முத்தா பச்சரிசி வச்சது போலி பல்வரிச தொட்டு புட்டா பெண்ணரசி சுட்டது ஏண்டி என் மனச செம்மங்கு பாட்டு பாடுதி ராசா பொண்ணு போது கொடுங்கோ ரோசா செம்மங்கு பாட்டு பாடுதி ராசா பொண்ணு போது கொடுங்கோ ரோசா கன குயிலே விளையாடு மயிலே தேனை எடுத்து பாட்டு பாடும் குயிலே உன்னைய நீ பொட்டு வச்சு பொண்ணு விடாம சொல்லி கொண்டே எலேரம் கோயிலே அருளம் பாடும் அன்னமே ஒயிலே வயது வாழ குருதே மானே வந்தேனே மாமே நானே. பொன்னைய நீ கன்னிமனம் பொழுது பாரு தேகவெங்கும் பொங்கலத்தா கண்டுக்கிட்டா உள்ளுக்குள் ஏனோ பாசம் பொங்கும் புரண உலகம் என்ன இப்போது நான் உன்னை செய்தா போதும் எப்போதும் புரண உலகம் என்ன இப்போது நான் உன்னை செய்தா போதும் எப்போதும் காலம் இருக்கு ஒரு நேரம் இருக்கு மாலை தொடுக்க ஒரு யோகம் இருக்கு விட்ட கோலே தொட்ட கோலே ஒன்னுக்குள் ஒன்னா சேர்ந்திருக்கு எலேதம் கோயிலே அலோலம் பாடும் அன்னமே ஒயிலே பரத வாழ குருதே மாலே மாலே மாமதானே சிஞ்சினா கடி திரக் திரக் சிஞ்சினா கடி சிஞ்சினா
ஏதோ சரிண்ணே அந்த புள்ள உயிர் தோழி அவ யாரு 2 கிலோ மயிறு தோல். ஏய் ஏய் மதிப்புக்குரிய தோழி ஆ, முதல்ல மூடு என்னதா அந்த புள்ள மூட சொல்லுனே இருமா சிமுண்டு வாங்கிட்டு வரேன். யாத்தா நீ காட்டும் போது எனக்கு அப்படியே செந்தட்டி அப்பன மாதிரி இருக்குங்க. வா ஒரு பெண்ணை மூடி வச்சாதான் பெருமை திறந்து காமிச்சேன்னு வச்சுக்கா தூ இவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடி கிறுக்கு சிறுக்கி 1000 தான் இருந்தாலும் உனக்கு நாத்துனா ஏன் தங்கச்சி இவ்வளவு வண்டியில ஏத்துனா நாத்துனா ஐயோ இந்த புள்ள நாத்தனா எப்படி நான் நாத்தனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனார். என்ன ஏத்துனா அடி என்ன அடி ஏத்துனா 3 மாசம் முழுகாம இருக்கு. அடிச்சு தாலியை ஏத்துனா மார்க்கெட்ல உருளைக்கிழங்கு மூளை ஏத்ததுன்னு இவர் கருணக்கிழங்கவே ஏத்துட்டாரு. அப்படியா அண்ணே எனக்கு 7 அண்ணன்மார்கள் சொன்னாங்கல்ல ஒரு அண்ணன்மார் தான் இருக்கு 2 தோழிமார் இருக்கு ஏன் அந்த 6 அண்ணன்மார்கள் எங்க 6 என்ன மாருங்க கணேஷ் போல கேஜில் உள்ள போயிட்டாங்க. சரிண்ணே இடம் ரொம்ப அழகா இருக்கு நான் இடத்த வச்சு நமக்கு அப்புறமே நம்மள வச்சு இடத்துக்கு போறமையா ஆடி பாடு வேலை செஞ்சா அழுப்பு இருக்காது ஆணும் பெண்ணும் செராவிட்டால் பிள்ளை வரக்காது பிள்ளை வரக்காது பிள்ளை வரக்காது. வாயில நல்ல வார்த்தை வராதாடி என்னதான் சாப்பிடுற மனசு எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கல்ல மனது கிண்ணண்டு இருக்கு கிண்ணண்டு. அந்த சம்பட்டி எடுத்துட்டு வாங்க. அண்ணன் மாலோலம் மாலோலம் அழகான பச்சிலே ஆலோலம் சோ அண்ணன் மாலோலம் மாலோலம் அழகான பச்சிலே ஆலோலம் அன கருங்குயிலே ஆலோலம் கன கருங்குயிலே ஆலோலம் அலதர கூட்டங்களே ஆலோலம் சோ அண்ணன் மாலோலம் மாலோலம் அழகான பச்சிலே ஆலோலம் லால லாலலா லால லாலலா லால லாலலா லால லாலலா கலத்தனமாக வரும் தாரங்களே கையிலே கவன் இருக்கு பாருங்களே சோ கலத்தனமாக வரும் தாரங்களே கையிலே கவன் இருக்கு பாருங்களே கர்த்தனைய கொய்திடாமல் போடுங்களே சோ கர்த்தனைய கொய்திடாமல் போடுங்களே செந்தனை மறந்து கொடை நாடுங்களே சோ ஆலோலம் ஆலோலம் அழகான பட்சிகளே ஆலோலம் சோ ஆலோலம் 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 சோ ஆலோலமியே ஆலோலம் 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 சோ ஆலோலமி சோ ஆலோலமி அருமையான கதவாளி மொட்டை. ஏ அதுக்குள்ள அலறுகளுக்கு மொட்டை எடுத்துட்ட. சரி ஆளுக்கு ஒரு பக்கமே வரலாமா ஆமா சிவகங்கையில நான் என்ன பண்ணேன்? சிவகங்கையில வந்து ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணான்னு நாளைக்கு காலையில கேட்டாங்கண்டா. ஆமா ஊர் மக்கள் பூரா வந்து கேட்பாங்க. நல்லா பேசுவாங்க என்னைய. ஆமா பூரா காலையில வந்து அன்னைக்கு நாடகம் இந்திரா நகர்ல நாடகம் நடத்தினாங்களே ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்தீங்களே ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணான்னு கேட்டாங்கண்டா. இங்க இருக்கிற விழா கமிட்டி பூரா சொல்லுவாங்க ராதாகிருஷ்ணன் மதுரை புருவனே. ஆளுக்கு ஒரு பக்கமே வரலாமா யாராவது மரியாதைக்குரியவர்கள் வந்து நீ கூப்பிடுங்க. சரி போலாமா சோ புல்பாவோட இல்லாம சவுண்டாய் கவர்ந்த